கேடு கட்டு போயிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை காப்பாற்ற உறுதி எடுப்போம், சபதம் ஏற்போம். கனவு தேசமே நீயே நிலை குலைகிறாய், நீ உன் உரிமை இழந்தும் ஏன் நீதி கேட்கவே மறுக்கிறாய். கவலை தீராதோ இங்கே, அவலம் மாறாதோ இங்கே, தொலைத்தோமே இங்கே நீதி கேட்கவா. சிவந்தாலே மட்டும் கைகள், உயர்ந்தாலே மட்டும் நெஞ்சம், துணிந்தாலே மட்டும் நீலை மாறும். தமிழ்நாடு தடம் மாறும் முன்னே எந்தன் பின்னே நீயும் வந்து நீதி கேட்கவா, நீதி கேட்கவா, நீதி கேட்கவா, நீ நீதி கேட்கவா. கோபப்படுங்கள். உங்கள் வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டால் கோபப்படுங்கள். உங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டால் கோபப்படுங்கள். சர்வாதிகாரம் தலை தூக்குமின் கோபப்படுங்கள். செயலின்மை எதிர்த்து கோபப்படுங்கள். நான் உங்களில் ஒருவனாக உரிமையோடு சொல்லுகிறேன், கோபப்படுங்கள். கோபப்படுவது குற்றமல்ல, அநீதிக்கு எதிராய் கோபப்படாமல் இருப்பதே குற்றம். 2015 டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. வெள்ளத்தில் விலைமதிப்பற்ற உயிர் சேதம், ஆயிரக்கணக்கான கோடி பொருட்சேதம், பொதுமக்களின் பல்லாண்டு உழைப்பு வீணாகிவிட்டது. இதற்கு காரணம் இயற்கையின் சீற்றம் மட்டுமா? இல்லை, அதிமுக அரசின் அலட்சிய போக்கும் செயலின்மையும் கூட. வெள்ள எச்சரிக்கை இருந்தும் ஏரியிலிருந்து தண்ணீரை படிப்படியாக திறந்துவிட யாருடைய அனுமதிக்காக காத்திருந்தார்கள்? எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ஏரியிலிருந்து தண்ணீரை இரவில் திடீரென்று திறந்துவிட்டதற்கு யார் பொறுப்பு? இந்த அரசாங்கம் பதில் சொல்லுமா? இதைவிட அதிர்ச்சி தருவது, தொண்டு நிறுவனங்கள் கொண்டு வரும் நிவாரணப் பொருட்கள் மீது ஜெயலலிதாவின் ஸ்டிக்கரை ஒட்டினார்கள். வெள்ளத்தில் மட்டுமா செயலிழந்தது அதிமுக? இல்லை, தேர்தலுக்கு முன் இனிக்க இனிக்க வாக்குறுதிகள். ஆனால் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? 2011 அதிமுக தேர்தல் அறிக்கையில் 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. நம்ப முடியவில்லையா? சற்று நினைவுறுத்தி பாருங்கள். 2011 அதிமுக வாக்குறுதி: பால் உற்பத்தி பெருக்கப்படும், குறைந்த விலையில் பருப்பு, எண்ணெய், மளிகை பொருட்கள், விலைவாசி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படும். இதையெல்லாம் நம்பி இங்க எத்தனை ஜனம் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கோம்? இப்படி கால வாரிட்டீங்களே. போன ஆட்சியில 17 ரூபா வித்த ஆவின் பால் இப்ப 34 ரூபா, அப்படியே டபுள் மடங்கு. பஸ் கட்டணம் நிரம்பி வழியிற வண்டியில ஃபுட்பால்ல ஏறணும்னா டிக்கெட் விலையை கேட்டுட்டு அப்படியே குதிச்சலாம் போல இருக்கு. 4 வருஷத்துல 40% டிக்கெட் விலையை ஏத்துனா நாங்களா என்ன வீட்டோட அடைஞ்சு கிடக்கவா? சரி, வீட்டுல இருந்தா கூட பிரச்சனை விட மாட்டேதுங்க. பசங்க ஃபேனுக்கு அடியில உட்காந்து டிவி பார்த்தா கூட பக்கு பக்கு நடிக்குது. ஏன் தெரியுமா? மாச கடைசியில கரண்ட் பில்லு கொடுக்கிற பெரிய சாக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மனுஷன் நாக்குக்கு ருசியா சாப்பிட கூட முடியலங்க. தினம் தேவைப்படுற காய்கறி, பருப்பு, தானியம்லாம் யானை விலை, குதிரை விலை விக்குதே. இதுதான் நீங்க விலைவாசியை கட்டுப்படுத்துற லட்சணமா? விக்கிற விலைவாசியில துண்டு கூட மிஞ்சலையே. எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க, சொன்னீங்களே, செஞ்சீங்களா? 2011 அதிமுக வாக்குறுதி: 10 லட்சம் பேருக்கு சுய வேலை வாய்ப்பு. மொத்தம் 88 லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். வெளிநாட்டு முதலீட்டை கவரும் வகையில் சிறப்பு தொழில் கொள்கை உருவாக்கப்படும். எல்லாம் சொன்னீங்க, செஞ்சீங்களா? இளைஞர்களுக்கு என்ன தேவை? படிச்சு முடிச்சா படிப்புக்கு ஏத்த வேலை வேணும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஜினியரிங் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் வேலை கிடைக்கல. நான் தனியால் இல்லை, என்ன மாதிரி பல இளைஞர்கள் கையில டிகிரி வச்சுக்கிட்டு வேலை தேடுறதையே வேலையா வச்சுட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில.
2011 போன தேர்தல் நான் முதல் முறையாக ஓட்டு போட்டேன். பன்னாட்டு தொழிற்சாலைகள், பல துறைகளில் வேலைவாய்ப்பு, இளைஞர்களை ஊக்குவிக்க பல திட்டங்கள், இப்படி இனிக்க வாக்குறுதிகளை அள்ளி விட்டதில் ஏமாந்து வாக்களித்த இளைஞர்களில் நானும் ஒருத்தன். வர்ற பெரிய பெரிய புது கம்பெனியெல்லாம் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்கன்னு குஜராத், பெங்களூர்னு போயிட்டா எங்களோட வேலை வாய்ப்புக்கு என்னதான் வழி? சரி, படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்தோ இல்லை புதுசாக சுயதொழில் தொடங்கி குடும்பத்தை காப்பாற்றலான்னு பார்த்தா அதுக்கும் இந்த அதிமுக அரசு பல முட்டுக்கட்டைகளை வச்சிருச்சே. அட, புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? எங்கள் மாமா பெரிய கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாரு. அவர் நிலைமை அதை விட மோசம். கரண்ட் வோல்டேஜ் சரியில்லை, தண்ணி வசதி இல்லை, மெஷின் வாங்க லோன் கிடைக்கல, பெர்மிட்டுக்கு போனால் லஞ்சம் கொடுத்து மாளலன்னு மூச்சு விடாமல் புலம்புறாரு. இதெல்லாம் நினச்சி பார்த்தா நாடி நரம்பெல்லாம் கொதிக்குது. இப்படியே எங்களை மிதிச்சு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இந்த கஷ்டமே எரிமலையா வெடிக்கும். சொன்னீங்களே, செஞ்சீங்களா? 2011 அதிமுக வாக்குறுதி: ஏழைகளுக்கு 3 சென்ட் இடம் இலவசம், தாய்மார்களுக்கு தரமான மிக்சி, ஃபேன், கிரைண்டர் இலவசம், ஏழைகளுக்கு சூரிய சக்தியின் மூலம் இலவச மின்சாரம். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தூய்மையான குடிதண்ணீர் இலவசமாக வழங்கப்படும். ஆனா நடந்தது அம்மா குடிநீர் விலை 10 ரூபாய். ஏமா 10 ரூபாய் கொடுத்து பாட்டில் தண்ணி வாங்கினா நாங்க ஏன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கோம்? தண்ணி இல்ல சென்னையில எங்க நிலைமைய கேட்க யாரும் இல்ல. அது மட்டுமா, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு 3 சென்ட் நிலம் இலவசமா தரேன்னாங்க. அது என்னாச்சு? ஏன் ஏழை ஜனங்களை ஆசை கட்டி மோசம் பண்றீங்க? அத்தை விடுங்க, இருக்கிற இந்த பொந்துல அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தா போதுமே. பொம்பளை புள்ள போக கக்கூஸ் கூட சரியில்லை. குடிக்கிற தண்ணி அது கூட பசியோட இருக்க நாய்ங்க முன்னாடி எலும்ப துண்டை தூக்கி போட்ட மாதிரி அச்சு புச்சு புச்சுன்னு இருக்கும். தண்ணி பிரச்சனை மட்டுமா, கரண்ட் ஒரே பேஜா இருந்த. முன்னாடி எல்லாம் கரண்ட் பில்லு 200 ரூபாய் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 400 ரூபாய், டபுள் மடங்கு. இத்தனைக்கும் அதே டிவி, அதே ஃபேனு தான் ஓடுது. சரி, காசு ஜாஸ்தியானாலும் ஒழுங்கானாச்சு வருதா இல்லையே? ஆனா உனான லோ வோல்டேஜ் இல்லைன்னா சாக்கடிக்குது. கேட்டா டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சிருச்சு, கம்பி பழுத்துடுச்சுன்றானுங்க. இதெல்லாம் விட்டுட்டு அத்தை ஃப்ரீயா தரேன், இத்த ஃப்ரீயா தரேன்னு ஏமாத்துறது. நானும் மிக்சிக்கும் ஃபேனுக்கு ஆசைப்பட்டு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டேன். என்னாச்சு? ஃபேன் ஓடாது, மிக்சி அரைக்காது, கிரைண்டரும் மாவாட்டாது. மொத்தத்துல காயலாங்கடையில கூட எடுத்துக்க மாட்டேங்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டேங்க, இந்த தபா அதிமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அத்தை அப்படியே காயலாங்கடையில போற்ற வேண்டியதுதான். ஜெயலலிதா அம்மா கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், சொன்னீங்களே செஞ்சீங்களா? 2011 அதிமுக வாக்குறுதி: சொட்டு நீர் பாசன வசதி இலவசமாக வழங்கப்படும், விவசாயிகளின் வருமானம் 2-3 மடங்கு உயர்த்தப்படும், விவசாய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படும், தரமான விதைகள், விவசாய இடுபொருட்கள் ஆகியவை தள்ளுபடி விலையில் கிடைக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். இதையெல்லாம் நம்பித்தான் நான் 2011 வாக்களிச்சேன். ஆனா கொடுத்த வாக்குறுதியில ஒண்ணு கூட நடக்கல. இலவசமா சொட்டு நீர் பாசன வசதி செய்யலன்னா கூட பரவாயில்ல, இருக்கிற ஏரி குளத்தையாவது தூர்வாரி நீர் சேகரிக்கலாம் இல்ல. அரசாங்கத்திலிருந்து எந்த மானியமோ சலுகையோ கிடைக்கல. மோட்டார் போட மின்சாரம் கூட இல்ல. அட, உரம் கூட சரியா கிடைக்கிறது இல்லையே. அப்புறம் எப்படி கொள்முதல் அதிகமாக்க? எது அதிகமாகுதோ இல்லையோ, விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் மட்டும் விலை ஏறிக்கிட்டே போகுது. போன மாசம் பொட்டாஷ் வாங்க போனா பொண்ணு விலை சொல்றாங்க 230 ரூபாய் இருந்தது, இப்போ 860 ரூபாய். இப்படியே போனா விவசாயிகள் வாழ்க்கை எப்படி உயரும்? கடன் தான் கூடும். கரும்பு விலை உயர்த்தினாங்க, நல்ல விஷயம். ஆனா விவசாயி கைக்கு காசு வந்துச்சா? இல்லையே. சக்கரை ஆலைங்க கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி மட்டும்
656 கோடி. மொத்தத்துல இந்த ஆட்சி எனக்கு கத்து தந்தது, கரும்பு கடிச்சாய் நிக்கும், பயிரிட்டா கசக்கும். ஒன்னு கேள்விப்பட்டு அதிர்ச்சி ஆயிட்டேன். கடந்த 5 வருஷத்துல மட்டும் 2200 விவசாயிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. நாங்க சேத்துல கைய வச்சாதான் மக்கள் சோத்துல கை வைக்க முடியும். இது புரியாம இந்த அரசாங்கம் சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு கேள்விதாங்க, சொன்னீங்களே செஞ்சீங்களா? மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். மறுபடியும் எப்படிமா நம்ப? 2011ல பல திட்டங்களை சொன்னீங்களே, செஞ்சீங்களா? கடந்த 5 வருஷத்துல ஆட்சியில இருக்கும் போதே மது விலக்க கொண்டு வந்திருக்க வேண்டியதுதானே? மது பழக்கத்தால என் புருஷனை இழந்த, இப்ப என் மவனையும் இழந்துடணும்னு பயமா இருக்குது. இந்த தேர்தலுக்கும் பல வாக்குறுதிகளை சொல்றீங்க, செய்வீங்களா? இந்தியாவில் சிறந்த மாநிலங்களில் ஒன்றான நம் தமிழ்நாடு ஏன் இப்படி முடங்கிவிட்டது? அதிமுக அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறதா? அமைச்சர்களும் அதிகாரிகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? செயலற்ற அரசு 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அதிமுகவின் சாதனைகள் தான் என்ன? மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, குடிக்கும் பாலில் கொள்ளை, குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற முட்டையிலும் கொள்ளை, கொள்ளையோ கொள்ளை. மொத்தத்தில் முதலிடத்தில் இருந்த நம் மாநிலம் கடந்த 5 வருடத்தில் மிகவும் பின்தங்கிவிட்டது. இதையெல்லாம் கேட்டு உங்களுக்கு கோபம் வரவில்லையா? கோபத்தில் ரத்தம் கொதிக்கவில்லையா? ஆனால் வெறும் கோபப்படுவதோடு நிறுத்திவிடாதீர்கள், கொதித்தெழுங்கள். பொங்கி எழக்கூடிய நேரம் வந்து விட்டது. முன்னேற்றத்தை முடக்கும் ஆட்சி இங்கே முடியட்டும். புதியதோர் விடியலிங்கே பிறக்கட்டும். நமக்கு நாமே எரிமலையாய் எழும் நேரம் இது. தீமை முடியட்டும், நன்மை விடியட்டும், இரவு முடியட்டும், சூரியன் விடியட்டும். முடியட்டும், விடியட்டும், முடியட்டும், விடியட்டும், முடியட்டும், விடியட்டும்.